ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை பலப்படுத்தி. அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக இரு கரங்களை விரித்து நேராக உயர்த்தி அவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். பல தேவதாசர்கள் இரவும் பகலும் என்று பாராமல் பல மணி நேரம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து துதித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அருமையான கர்த்தர் சொல்றாரு, கைகளை திடப்படுத்தி நான் பலப்படுத்துவேன், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, முழங்கால் தளர்ந்து போய் விடுகிற நேரங்கள் உண்டு, அதையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய எலும்புகள் மேல் அவ்வளோ கர்சனை உடையவராய் இருக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை, சேதமடைவதில்லை. அவர் நீதிமானுடைய எலும்புகளை பாதுகாக்கிறார். உன்னுடைய தளர்ந்த கால்களையும் நீ தள்ளாடுகாதபடி உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். முழங்கால்களை கர்த்தர் பொறுப்படுத்துகிறார். எக்காரணத்தை கொண்டும் முழங்காலில் காத்திருக்கிறவர்கள், முழங்காலில் ஜபத்தில் உறுதி இருக்கிறவர்களுக்கு கட்டாயமாய் முட்டி வலி வரவே வராது. காரணம், இந்த வசனம் நம்மை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது. முழங்கால்களை பலப்படுத்துங்கள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.